போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிடலான்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு ஃபுல் கன்விக்ஷனோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கன்விக்ஷன் கொடுக்க போகிற சில கீ ஃபேக்டர்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் வரீங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் உங்களுக்கு லாங் டேர்முக்கு தேவைப்படாத பணமாக இருக்கணும். எப்போ நமக்கு அந்த பணம் தேவைப்படாது? உங்களுக்குன்னு தனியாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ், டேர்ம் பிளான், எமர்ஜென்சி ஃபண்ட், ஷார்ட் டேர்ம் பிளான், இல்லை கோல்ஸ்க்கு தேவையான அமௌண்ட் இதெல்லாம் தனியாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு தேவைப்படாது. பாயிண்ட் நம்பர் 2, ஓகே போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷனாக இருக்கணும். லைக் எஃப்டி, பிபிஎஃப், பாண்ட்ஸ், கோல்டு, ஈவன் இந்த ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், டைரக்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல இன்னும் அதிகமான கன்விக்ஷன் கொடுக்குற ஃபேக்டர் வேல்யூ இன்வெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் ஒரு 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2 yearsல எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இதே நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 2 yearsல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே நம்மளால் என்ன சேஞ்ச் பார்க்க முடியுது அப்படின்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கும் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே வெல் எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் மேலே நம்ம பெட் பண்ணுறோம். இது ஒரு பெரிய ஃபேக்டர் நம்மளுக்கு ஒரு கன்விக்ஷன் கொடுக்குறதுக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோவை லாங் டேர்முக்கு நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற கன்விக்ஷனோட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட் கீழே வரையில் நீங்கள் பேனிக் ஆகாமல் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களால் பார்க்க முடியும். ஆஸ் அ பிகினராக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு நினச்சி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணலாம். Thank you for watching this video. We'll meet you in another informative video. Until then, bye bye from Devakar. Thank you.